அருமை. வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சினிமாவில் நிறைய பேர் பயங்கர கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். உழைச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும். ஒரு படம் ஹிட் ஆகிடுச்சு, அது பயங்கர கஷ்டப்பட்டாச்சு, ஒரு பெரிய ஷெடியூல் முடிச்சாச்சுன்னா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பார்ட்டி அல்லது ஃபாரின் ட்ரிப்பு அந்த மாதிரி ஏதாவது போய் கொஞ்சம் அவுட்டிங்லாம் போயிடுவோம். ஆனால் ஒருத்தர் வந்து பயங்கர கஷ்டப்படுவார் சினிமாவில். ரிலாக்ஸ் பண்ணோன்னா சினிமாக்குள்ளேயே ரிலாக்ஸ் பண்ணுவார். மியூசிக் பண்ண போயிடுவார், அல்லது பாடுவார், அல்லது நடிப்பார். அப்படி முழு நேரமும் சினிமாவே நினச்சிக்கிட்டு, சினிமாவை தவிர இது வரைக்கும் வாழ்க்கையில் எங்கிட்ட எதுவுமே பேசுனதில்லை மிஸ்கின் சார். எங்கிட்ட இல்லை, யாருக்கிட்டையுமே. எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தில் சினிமாவை தவிர பேச மாட்டார். சினிமா உலக சினிமா பேசுவார், அதை எடுக்கிற சினிமா பேசுவார். சினிமா சினிமா சினிமா. கிட்டத்தட்ட சினிமா மீதே மிகப்பெரிய பைத்தியம் கொண்டவர். சினிமா பைத்தியம்னே சொல்லுவாங்க. அவர் சினிமாவை தவிர எதுவுமே தெரியாதுன்னே சொல்லுவாங்க. யாரா அது ஜெயிச்சதுன்னு அந்த எலெக்ஷனில் என்ன நடக்குது அப்படின்னு மாதிரி. அவருக்கு வந்து சினிமானா எது கேட்டாலும் ஃபிங்கர் டிப்பில் வச்சுருப்பாரு. அது அவரோட பாக்கியம். இன்னொன்று வந்து அவரை பற்றி சொல்லணும்னா ஒரு கம்ப்ளீட் ஆக்டர். அவ்வளோதான். நான் பார்த்த வியப்பேன் ஸ்பாட்டில். அவர் பார்த்தா அலட்டிக்கவே மாட்டார், நான் பயங்கர யதார்த்தமாக நடிப்பார். அவர் நடிப்புன்னு எல்லாத்துக்குமே தெரியும். இன்னொன்று, எல்லாருமே நல்லா இருக்கட்டும்னு நினைக்கிற பெரிய ஆத்மா அது. எல்லாருமே சொல்லுவாங்க மிஸ்கின் சார் வந்து அவர் வந்து யூடியூப் கண்டென்ட் நல்லா கொடுப்பாரு, தம்ப்நெயில் கொடுப்பாரு, அவர் நிறைய பேசுவார் அப்படின்னு. அவருக்காக சத்தியமாக பேசுறது எனக்கு தெரியும். இப்போ ஹபிபி ஆடியோ இது ஃபங்க்ஷன் கூட போயிட்டு இவர் தான் அவ்வளோ நேரம் பேசுகிறாரு. ஏன்னா அந்த படம் எப்படியாவது மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடணும்னு நினைக்கிறாரு. அந்த நல்ல எண்ணம், அந்த மனசு. ஏன்னா எல்லாரும் நல்லா இருக்கட்டும், நல்ல படங்கள் நல்லா போய் சேரட்டுங்கிற அந்த 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 நல்ல மோட்டிவ் தான் அவருக்கு. அப்படி இன்னைக்கு நமக்கு கண்டென்ட் கிங்காக வந்திருக்கிற மிஸ்கின் ஐயாவை பேச வைக்கிறேன். நன்றி. தேங்க்யூடா, தட் வாஸ் பியூட்டிஃபுல். அம்மா இங்கே வாமா. இந்த படம் ஓடுனே அவர் தான் காரணம். என் குழந்தை த்ரூ அவுட்டு என் மகளை பார்த்த மாதிரி இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டேன் படம். ஐ திங்க் ஒரு டேரக்டருக்கு ஒரு அசிஸ்டண்ட்டு, நல்ல அசிஸ்டன்ட் கிடச்சா அந்த படம் ஓடிடும் ஆக்சுவலாக. அது மாதிரி பாண்டியராஜ் வந்து ரொம்ப என்னுடைய தகப்பனாராகவும் தன்னுடைய குருவாகவும் நேசிக்கிற இந்த குழந்தை அவ்வளோ வேலை செஞ்சா. அவளுக்காக அந்த படம் பெருசாக ஓடும். நான் சூப்பர். தேங்க்யூடா. என்னடா பயங்கரமான இன்ட்ரடக்ஷனை கொடுத்த. லூசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீ சினிமா லூசுன்னு சொன்ன நீ. ஓகே ஃபைன். நான் ஆக்சுவலாக ப்ரெஸ் மீட்னு வச்சு செய்ய போகிறாங்க நம்மளை அப்படின்னு நினச்சிருந்தேன்டா. இது ப்ரெஸ் மீட் இல்லை, சும்மா மேடையில். இதுக்கப்புறம் கேள்வியெல்லாம் இல்லை இருக்கா? ஆஹா, ஓகே. வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு தேங்க் பாண்டியராஜன். ஒரு பெரிய 2 கிரேட் டி ஆக்டர்ஸ் அப்படின்னு சொன்னால் 2 பேர், ஜெயராம் சாரும் அம்மாவும் உருவசிம்மாவும். அவங்க கூட பெரிய கனவு தான் ஆக்சுவலாக. அவங்க வந்து ஒரு சூப்பரா இன்டெலிஜென்ஸ் உள்ள ஒரு ஆக்டர்ஸ். அவங்க கூட ஆக்ட் பண்ண வச்சதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் போன படத்தில் வந்து ஜெயராம் சாரை கூப்பிட்டேன், ஒரு கேரக்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தெரியும் அது எப்படியாப்பட்ட கேரக்டராக இருக்குன்னு சொல்லிட்டு. சார் ரொம்ப அமைதியாக கேட்டுட்டு சிரிப்பில் நான் பண்ணல தம்பி அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ நானும் அப்படியே வந்துட்டேன். ரொம்ப சீரியஸாக சொன்ன கதை, ரொம்ப எட்ஜில். எப்படி இருந்தாலும் கதை சொன்னாலும் நம்பிடுவாங்க நான். பட் எத்தனை பேர்ட்டு கதை கேட்டுருப்பார் அவர் வந்து மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அது ரொம்ப அழகாக சொன்னார். அதெல்லாம் முடித்த உடனே அடுத்த ப்ரொடக்ஷன். சினிமாவில் அப்படி தான் ஒரு சின்சியராக. அது ஏன் ஒய் ஹீ இஸ் கிரேட்னா, நிறைய பேருக்கு சினிமாவில் வந்து நோ சொல்ல தெரியாது. சோஃபியா லாரனை வந்து சாப்ளின் ஒரு படத்தில் நடிக்க வைக்கிறார். அப்போ படம் முடிச்சுட்டு போகும்போது சோஃபியா லாரன் கேட்குறாங்க சாப்ளின்கிட்ட, நான் என்ன திருத்திக்கணும் என் லைஃப்லன்னு கேட்குறாங்க லாஸ்ட் டே. அப்போ சாப்ளின் சொல்கிறாரு, யூ ஷுட் லேர்ன் ஹவு டு சே நோ அப்படின்றாரு. There are very very few people say no. Everybody say yes for everything. என் லைஃப்பில் நான் வந்து ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படல. வாழ்க்கை ரொம்ப அழகானது, சினிமா ரொம்ப ரொம்ப அலாதியானது. பட் சில நேரங்களில் மனசு ரொம்ப உடஞ்சி போகிறதுக்கு காரணம், நிறைய இடங்களில் எஸ் சொல்லிடுவேன். நோ சொல்ல வேண்டிய இடத்துல எஸ் சொல்லிடுறது. நான் நோ சொல்கிற ஆளுங்கள்லாம் ரொம்ப மரியாதை கொடுப்பேன், ரொம்ப அண்ணாந்து பார்ப்பேன். ஏன்னா இட் இஸ் அபவுட் அ கன்விக்ஷன். இட் இஸ் அபவுட் வாட் ஐ எம், what I should do and what I should not do, what I must not do அப்படின்ற ஒரு கிளாரிட்டி.
ஸோ சார் வந்து அன்றைக்கி வந்து ஒரு நோ சொன்னார், பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு ஆக்சுவலாக. அது ஒரு கிளாப் அடி ஃபங்க்ஷன், ஒரு நோ சொன்னதுக்காக. ஒரு விஷயமா வந்து ஒரு மூணு பேர் நல்லா நடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது என்னுடைய தியரி. அது ஒன்று வந்து ரொம்ப நல்ல மனுஷன், இன்னொன்று ரொம்ப மோசமான மனுஷன். அந்த மனுஷி இன்னொருத்தவங்க எதை பற்றியுமே கவலைப்படாத ஒரு ஆள், லைஃப்பை போகிற வாக்கில் அப்படியே எடுத்துக்கிறது. அப்படியேப்பட்ட மூணாவது கேட்டகரி நான் வந்து அம்மாவை பார்க்குறேன். ஷி நெவர் பாதர், ஷி கம்ஸ் அண்ட் டேக்ஸ். நான் அவங்களை ரொம்ப அப்சர்வ் பண்ணேன் அந்த படத்தில். ஷீ கெப்ட் ஆன் இம்ப்ரவைசிங். ஒரு சீன் சொல்லுவாங்க, நானும் நடிக்கும்போது, சார் நடிக்கும்போது, வெரி பியூரிட்டியான ஒரு ஹார்ட் நினைக்கிறேன் மம்மி, எனக்கு தெரியல ஆக்சுவலாக. நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மம்மின்னு கூப்பிட்ட ஒரு நான் போய் பார்த்தோன்னே எனக்கு அப்படியே காலை தொட்டு கும்பிட்டேன். எவ்வளோ பெரிய கிஃப்ட்டு என் லைஃப்பில். நான் வந்து சாவித்திரி அம்மா காலில் தான் விழுவணும்னு நினச்சேன், விழ முடியல. அதுக்கப்புறம் அம்மா காலில் விழுந்து நினச்சேன். சச் அ ஸ்வீட் ஹார்ட் ஆக்சுவலி. ரொம்ப எங்கள் லைஃப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கு காரணம் உங்கள் படங்கள்லாம் பார்த்துதாம்மா. தோஸ் மூவிஸ் கேவ் அஸ் மீனிங். அதாவது அந்த கமல் சாருடைய அந்த என்ன படம் அது மறந்து மைக்கேல் காமராஜனில் அந்த ஒரு ஐ திங்க் ஒரு 2 நிமிஷம் 2 to 3 நிமிஷம் வரும்னு நினைக்கிறேன். 3க்கு அப்புறம் அந்த பாட்டு ஆரம்பிக்கும். ஐ திங்க் நான் இந்தியாவில் வந்து நான் வந்து ஒரு ஆக்டர்ஸ் வந்து ஆக்டிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு படம் வந்து காதலிக்க நேரங்களில் வந்து நாகேஷ் கதை சொல்லுவார், வந்து பாலையா கேட்பார். அது ஏன் கிரேட் ஆக்டிங்னா கிரேட் ஆக்டிங் நடந்திருக்கு. பட் ஆனால் ஒய் எக்ஸ்ட்ராடினரி ஆக்டிங் அப்படின்னா, ஒருத்தங்க நடிக்கும் போது ஆப்போசிட்டில் இருக்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க. த கிரேட்டஸ்ட் ஆக்டிங் இஸ் ஆக்சுவலி கான்ஃப்ளிக்ட். கதையில் இருக்கும், அந்த ஆர்டிஸ்ட்டை ஜெனரேட் பண்ணிப்பாங்க அந்த கான்ஃப்ளிக்ட். அதுதான் ரியல் ஆக்டிங். தே ப்ரிப்பேர். ஸ்டானிஸ்லாவ்ஸ்கி சொல்ல ஒரு ஆக்டர் ப்ரிப்பேர்ஸ்னு. எனக்கு தெரிஞ்சது அவங்க 2 பேரும் அந்த மாதிரி புத்தகங்கள்லாம் படிச்சிக்க மாட்டாங்க. ஆனால் தே ப்ரிப்பேர்ட் இன் சச் அ வே தட் யூ கான் ஈவன் அண்டர்ஸ்டாண்ட் தட் இட் இஸ் ஆக்சுவலி ஹேப்பனிங். ஒரு சினிமாவில் ஒரு கேமராக்கு மேலே நடிக்கிறதுன்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு. ஸோ இட்ஸ் மென்ட் டு பி அ ஹியூமர் சீன். எனக்கு அதுக்கப்புறம் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லுவேன். அசிஸ்டன்ஸ் சொல்லும்போது வந்து அந்த படத்தை பாருங்கடா, நடிப்பு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும், அது பாருங்கள். நான் ஒரு ஐ திங்க் ஒரு மோர் தென் 100 times அதை பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் 100 times பார்த்த ஒரு காட்சி வந்து கமல் சாரும் அம்மாவும் அந்த படத்தில் மைக்கேல் காமராஜனில் அந்த படிக்கட்டு, நான் படிக்கட்டுன்னு சொல்வேன், த கிரேட்டஸ்ட் ஆக்டிங். அது இறங்கி ஏறி அது ஒரு எக்ஸ்ட்ராடினரி சீன். அது வந்து கமல் சார் அவங்களும் பண்ணியிருப்பாங்க. ஐ நோ தட் கமல் சார் இஸ் அ கிரேட் ரைட்டர் அண்ட் வி டோன்ட் சே தட் இஸ் எ எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர். ஆனால் அதில் ஒரு பிட்டு கமல் சாரோட அம்மா பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப பெருமையாக சொல்கிறேன் ஆக்சுவலி. ஒரு பிட்டு கமல் சார் அப்படி, அது கமல் சார் அதை ரசிப்பார் அப்படி. அந்த மாதிரி ஒரு ஏன்பா பேசுகிறீங்க, என்னப்பாச்சு, ஏன்பா நல்லா தானே பேசிக்கிறேன். நான் சீரியஸாக பேசினாவே எங்கள் குச்சி வச்சுருந்தது. நான் எதாவது நடுவில் அதுக்கு முன்னாடி பேசினா ஒன்று சந்தோஷமாக கேட்பாங்க. ஓகே, ஸோ இட்ஸ் மென்ட் ஃபார் ஒன் ஆஃப் த ஒரு கிரேட் ஆக்டிங். ஸோ அந்த 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 படம் பார்த்துட்டு லயிச்சு போய் தான் கிட்டத்தட்ட நான் ஏன் சினிமாவுக்கு வந்தேன்னு கேட்டிங்கன்னா, அந்த ரூட்டில் அந்த ஒரு சீனும் காரணமாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு ஆக்டர்ஸ் கூட நான் வந்து ஒர்க் பண்ணது வந்து என்னுடைய லைஃப். எனக்கு தெரியல இனிமேல் ஒர்க் பண்ணுவேன்னு தெரில. ஐ திங்க் இந்த கிஃப்ட் எனக்கு போதுமா. எனக்கு ஐம் ஸோ தேங்க்ஃபுல் டு யூ. அப்புறம் பாண்டியராஜன். பாண்டியை நான் ஒரு 12 வருஷமாக தெரியும். 12 வருஷமாக பாண்டி படங்கள் நான் நிறைய பார்த்ததில்லை வழக்கம் போல். ஸோ அவன் வந்து எப்படியோ ஒரு ஃபங்க்ஷனில் பன்னீர் சோடா குடிக்கிற ஃபங்க்ஷனில் வந்து மீட் பண்ணி பன்னீர் சோடா குடிப்போம். ஏன்னா இப்போ தெரிஞ்சிச்சு, இப்போ எதாவது சொன்னால் எனக்கு கோவப்படுறாங்க. இப்போ பன்னீர் சோடான்னு ஒரு கோட் வார்டு கண்டுபிடிச்சோம் ஆக்சுவலாக. பன்னீர் சோடா குடிக்கிற ஃபங்க்ஷன்ஸில் நாங்கள் 2 பேரும் பன்னீர் சோடா குடிப்போம். அப்போ வந்து அப்படியே மெதுவாக ஃபஸ்ட்டு என்னை பிடிக்காது அவனுக்கு, எனக்கு தெரியும். லைட்டாக பெரிய மயிராட்டமே பேசிட்டு அப்படிங்கிற மாதிரி பார்ப்பான். ஏன்னா அவன் பெரிய மயிரும் ஆக்சுவலாக. அதனால் 2 மயிர் சேர்ந்தால் கொஞ்சம் சிக்காயிடும்ல, அதனால் அப்படி பார்ப்பான். அப்படியே
அப்புறம் அப்படியே மெதுவாக பழகும்போது இது இருந்தாலும் பரவாயில்லையா, கொஞ்சம் நல்ல மனுஷன் தான் போல், கொஞ்சம் பாவம் டொமுக்கு பார்ட்டி போல் அப்படின்னு நினச்சி அப்புறமால மெதுவாக வந்து பழகி அப்புறம் ஃபங்க்ஷனில் குடித்த பன்னீர் சோடா நான் வீட்டில் ஆஃபீஸில் வந்து குடித்தேன். ஆக்சுவலாக ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 200 டைப் இருக்கும். ஆக்சுவலாக நீ வராங்கடா 10 பசங்க வராங்கடான்னு சொல்லிட்டு அப்படி வந்து உட்காந்து இது பண்ணி ரொம்ப அன்பாகி பயங்கரமாக ஒரு 4வது பன்னீர் சோடா குடிக்கும்போது கட்டி பிடிச்சி ஒரு அழுகு. சார் நீங்கள் ரொம்ப நல்லவராக இருக்கிறீங்க சார் அப்படின்னா, நாளைக்கு பன்னீர் சோடா வந்து குடிச்சு ஏப்பம் வந்த பர்கர்லாம் சொல்ல மாட்டேடா அப்படின்பேன். அப்புறம் அப்படியே பழகி அப்புறம் நான் உங்கள் ஆஃபீஸுக்கு வரைக்கும் நான் பன்னீர் சோடா குடிக்க வந்ததே இல்லை. அப்புறம் பன்னீர் சோடானா எங்கள் ஆஃபீஸ் தான் வருவாங்க. ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் எல்லா டேரக்டரும் பன்னீர் சோடா குடிக்கிற ஒரே இடம் வந்து நாங்கள் தான் பன்னீர் சோடா பண்ணிகிட்டே இருக்கோம். ஆக்சுவலாக ஒரு ஆச்சு சோடா ஆச்சு. ஆமாம், எல்லா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா டேரக்டர்ஸையும் பன்னீர் சோடா குடிக்க வச்சது. குடிக்காத ஆளுங்களும் உள்ளே அலோவ் பண்ணுறது கிடையாது. பன்னீர் சோடா குடிச்சவங்க மட்டும் தான் உள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிடுறது. இல்லைன்னா சங்கில் பன்னீர் சோடா வச்சு அப்படி நெஞ்சில் வச்சு அப்படி கொடுத்துருது. அப்படியே நெருங்கி இட் பிகேம் வெரி க்ளோஸ் டு மீ. இல்லை நான் பேசுறது ஏன் அப்படின்னா, எனக்கு ரொம்ப சில ஃபங்க்ஷனில் போய் பேசும்போது ரொம்ப சீரியஸ். மதிப்பிற்குரிய மேடையில் வீட்டிற்கும் படத்தில் நான் வந்து ஒரு காட்சி பண்ணியிருக்கேன், அது ரொம்ப நன்றி. இப்படிலாம் பேசினா செத்துருவேன். ஆக்சுவலாக எங்கேயா போய் குதிச்சிடலாம் உங்களுக்கு. ஐ ரியலி வாண்ட் டு என்டர்டெயின். The very word entertain comes from tenure. Tenure to hold tightly. ஒரு சினிமாக்குள்ளே போகிறோம், தியேட்டருக்குள்ளே போகிறோம், it holds you tightly. You enter and holds. That's called entertain. So I think we have to talk something very interestingly. Otherwise, it's getting bored actually. ஸோ அது மாதிரி பன்னீர் சோடா குடிக்க வந்ததில்ல. அப்படியே நெருங்கி அப்புறம் 2 பாட்டிலில் பன்னீர் சோடா குடித்தவங்க ஒரே கிளாஸில் பன்னீர் சோடா குடிச்ச 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்டாகி அப்புறம் அவனை பற்றி நான் எதுவுமே கேட்டதில்லை, எதுவுமே தெரிஞ்சதில்லை. நானும் பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் எனக்கும் அவனுக்கும் ஒரு சின்ன இந்த சென்னை புழுதிகளில், இந்த சென்னை என்னும் நரகத்தில் அழகான கிராமங்களை அழகான ஊர்களை விட்டு பிழைப்பு தேடி வந்த எத்தனையோ இருதயத்தை அடகு வைத்த மனிதர்களில் நானும் அவனும் ஒன்றுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அவன் வந்து அவனுடைய இளமை காலம் ரொம்ப கொடுமையான காலம் அப்படின்றத என்னை மாதிரி அவன் புரிஞ்சுக்கிட்டேன். அவர் நான் அதை கேட்க தேவையில்லை. ஏன்னா அவன் கண்களை பார்த்தாவே எனக்கு தெரியும், அவனுடைய உடம்பை பார்த்தா தெரியும், அவனுடைய பேச்சினுடைய மொழியினுடைய வேகத்தை பார்த்தா அவனுக்கு வந்து ஒரு 2 மணி நேரத்தில் வர சீட்டு இருக்கிற ஒரு நெருப்பு போல கக்குகிற ஒரு கோபத்தை பார்த்தோன்னு எனக்கு தெரியும். இந்த சென்னை அவனை என்ன பண்ணுச்சுன்னு. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வந்து, நான் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கும்போது எங்கள் ஆஃபீஸில் ஒருத்தர் அவர் வந்து என் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருந்தார். வந்து பாண்டியை அப்படி வந்து பக்கத்தில் வந்து பார்த்தாரு, பாண்டியை இப்படி பார்த்தேன். அப்புறம் நான் காரில் போகும்போது அவர் கூப்பிட்டு போனேன். என்ன பாண்டிய உனக்கு தெரியுமா? உணர்ந்தார்ன்ட்டு சொன்னார். வந்து எனக்கு பாண்டியை ஏவிஎம்மில் இருக்கும்போது தெரியும் அப்படின்னு சொன்னான். போட்ட அம்மாயிரம் வெளியே போட்ட இறங்கிட்டேன். வேலையை போச்சு எனக்கு. பாண்டி மன்னிச்சுக்கடா. பாண்டி ஒரு கிரேட்டஸ்ட் வாரியர். தமிழ் சினிமாவில் வறுமையிலிருந்தும் கஷ்டப்பட்டு வரவங்களை இந்த சமூகம் கேலி பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் எவன் வறுமையிலையும் அந்த வறுமையை பெருமையாக நினைத்து உழைத்து சினிமா போன்ற ஒரு பெரும் ஒரு கனவுகளை விற்கும் ஒரு இடத்தில் நினைவுகளை விற்பவன் தான் பெரிய டேரக்டர் ஆக முடியும். அந்த நினைவுகளை விற்றவன். ஆக்சுவலாக அந்த மனசு நான் ஆஃபீஸை விட்டு வெளியேற்றிக்கிட்டேன். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சும்மா வரல சினிமாவுக்கு. நான் எப்பயுமே பாண்டியராஜனை ஒத்து பார்ப்பேன். என்ன பாண்டியராஜன் என்ன சிறப்பு. இப்போ மணிரத்னம் இருக்காரு, ரொம்ப விஷுவலாக இருக்கும். சேரன் படத்தில் வந்து ஒரு பெரிய நாணயமும் தர்மமும் இருக்கும். தியாகராஜன் குமாரராஜா படத்தில் ஒரு குவிக்கினஸ் இருக்கும். நீங்கள் மனிதர்களை நீங்கள் ப்ரிடிக்டே பண்ண முடியாது. கொட்டுக்காடியில் வந்து அவன் வாழ்ந்த மண்ணில் இருக்க சில நியாய அநியாயங்களை அவன் வந்து தலை நின்று பார்க்குற ஒரு தன்மை இருக்கும். ராமுடைய படத்தில் நாம் வாழ்க்கையை கார்பெட்டு போட்டு மூடி மறைக்கக்கூடிய ஒரு இடத்தை கார்பெட்டை விட்டுட்டு வெளியே வந்து எடுத்து காட்டுவான். இப்படி ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு தே ஆர் ஸ்பெஷலைஸ்ட் இன் த மீடியம். பாண்டியராஜன் வந்து மொழி வந்து நான் பார்க்குறேன். அவனுக்கு ஒரே வார்த்தை, அவனுக்கு ஒரு பேர் வச்சுட்டான்னா அவனுக்கு அது பிடிச்சிருக்கு. ஸோ அவன் சின்ன வயசில் ரொம்ப மொழியை கவனிச்சிருக்கான். நான் பார்த்துக்கேன், ஒரு டேரக்டர் சிறந்து ஒரு சினிமாவில் ஒரு 20 வருஷம் ஒரு டேரக்டர் இருக்கான்னா அவன் ஏதோ ஸ்பெஷலிஸ்ட்.
ரீசெண்டாக ஒரு பியூட்டிஃபுல்லான புக்கு படிச்சுக்கிறேங்க, ஜிம் காலிங்ஸ். அதில் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மனிதன் எங்கே சிறப்பாகிறான்னா, தான் சின்ன வயசில் எதையோ புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயத்த, ஆச்சரியப்படுற விஷயத்த தன் இதயத்தில் போட்டு அப்படியே அதை அப்படியே அடகாத்து அது நுட்பத்தை, ஆழத்தை, அகலத்தை, உயரத்தை அளந்து சிந்திச்சு அதை பர்ஃபெக்ட் பண்ணும்போது he became an extraordinary artist. அது மாதிரி மொழியை, அதாவது வந்து பள்ளிக்கூடத்துக்கு எவ்வளோ நாள் போனான்னு தெரியல, எதனா படிச்சிருக்கான்னு தெரியல, ஆனால் ஒரு மொழியை, அந்த வட்டார வழக்கு மொழியை அவன் வந்து மனுஷங்களை மொழி மூலியமாக பார்க்குறான். டைரக்ட் பண்ணும்போது கூட சார் அந்த அந்த வார்த்தை இன்னும் இப்படி பேசலாம் சார் அப்படிமா. ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு அவனுடைய படங்கள் வந்து அவன் எனக்கு இது இப்படி தான் எனக்கு வந்து ஒரு ப்ரொடியூசருக்கு காசு கொடுக்குறாரு, நான் ப்ரொடியூசர் வந்து நான் வந்து காசை திருப்பி கொடுக்கணும், அதுக்கப்புறம் ஒரு படம் பண்ணுறேன், அந்த படத்தை வந்து ஆடியன்ஸ் என்டர்டெயின்மெண்ட்டை என்கேஜ் பண்ணணும் அந்த 2 hours. அதுக்கப்புறம் எனக்கு வந்து அது வந்து இட் ஷுட் கிவ் மீ ப்ரௌட்னஸ், இட்ஸ் ஆல்சோ ப்ளோட் மை பாக்கெட். அதில் ரொம்ப தெளிவாக இருக்கான். அவனுடைய பயணம் அதில் அப்படியே போயிட்டு. ஸோ நான் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்க மாட்டேன். எனக்கு தெரிஞ்ச தமிழ் சினிமாவில் மோஸ்ட் கிளாரிட்டியோடு இயங்குகிற டேரக்டரில் அவன் 1-2 வந்துடுவான். ஆக்சுவலாக ரொம்ப கிளாரிட்டி, குழப்பமே கிடையாது. அவனுக்கு சினிமா ஷார்ட் வச்சா பிறகு எதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுவான், எது வேணான்னு சொல்லிடுவான். எது வேணும்னு சொல்லும்போது கன்ஃபியூஷன் இருக்கும். இது வேணாம், அப்புறம் வேற என்ன அடிச்சிட்டியா போதுன்றோம். ஒரு டேக் மேலே போகிறதே கிடையாது. ஆக்சுவலி என்ன மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு டேக் மேலே போகிறது கிடையாது. ஏன்னா அவன் எல்லாமே சொல்லி க்ளீனாக வச்சு புரிய வச்சான். அப்புறம் வெட்டரன் ஆக்டர்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட எல்லாமே அந்த குட்டிங்கெல்லாம் பயங்கர ஸ்மார்ட். நான் சொல்கிறேன், பேசுகிற குட்டியாங்கள உங்களை நான் பேச நினச்சிக்கிறேங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக அப்படியே சொல்லி முடிச்சுட்டு ரொம்ப. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒய் பாண்டியராஜன் இஸ் ஏபிள் டு டேக் the shoot within the budget, within the days he allotted, அந்த ஸ்கெடியூலுக்குள்ளே எடுக்க முடிஞ்சு அப்படின்றது அது பாண்டியராஜன் யாருன்னா வந்து ஒரு தேனி மாதிரி சுறுசுறுப்பாக உட்காந்து அது வந்து கிட்டத்தட்ட ஒரு படம் என்ன பிளான் பண்ணி பட்ஜெட் பண்ணி என்ன ஸ்கெடியூல் பண்ணி அது போகிறோமோ அது முடிஞ்சிருந்தாவே படம் முடித்த உடனே படம் ஹிட் ஆயிருது. ஆக்சுவலாக ஒரு 10% மேலே இயர் அண்ட் தேர் ஒரு ஹைக் இருக்கலாம், ஆனால் பாண்டியராஜன் மட்டும் அது கூட இருக்காது. ஐ திங்க் வித்தின் த பட்ஜெட், வித்தின் த ஸ்கெட்யூல் டைம், அது நடுவில் என்னாவது ஒரு மழைகளை வந்தால் கூட நோ அக்கார்டிங்லி ஹி கன்வெர்ட்ஸ். ஆக்சுவலி ஒரு இடத்த எடுக்க முடியல அப்படின்னா வேறு இடத்துல அப்படி எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ ஐ திங்க் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணும்போது கிட்டத்தட்ட என்னைய வந்து நான் அப்படி தான் பண்ணுவேன் கொஞ்சம், ஆனால் இவன் அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக நான் பண்ண மாட்டேன். ஆக்சுவலாக ஏன்னா அவன் காலையில் 6 மணிக்கு வந்து உட்காந்துடுறான் லாஸ்க்கு. இனி 6:30 மணிக்கு, நான் 6:30 மணிக்கு தான் தூங்க போவேன். அப்படியே லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு வெளிச்சம் வரும், நான் கொஞ்சம் அந்த எல்லாம் பண்ணி நான் அப்போ தான் தூங்க போவேன். அண்ணா எந்திரிச்சிங்களான்பான், டே இப்போ தானே தூங்க போகிறேன். அது ஒன்று தான் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக மிச்சபடி வந்தால் பிறகு வச்சு செஞ்சுருவான், கொஞ்சம் கூட ரெஸ்ட்டே கொடுக்க மாட்டான். லுங்கி கூட கரெக்டாக விட மாட்டான். கொஞ்சம் அவங்க லுங்கியோ அப்படியே நடிங்க சார் அப்படிம்பான். ஒரு நேச்சுரலாக இருக்குது சார் அப்படிம்பான். தட் மச் ஹி ஒர்க்ஸ் ஹார்ட். நான் அப்படியே டோட்டலி ஆப்போசிட். நான் எல்லாம் ரெடி ஆகிட்டு அப்படியே மெதுவாக இறங்குவேன். ஆக்சுவலாக தானு சாருக்கு ஃபோன் போகும், சார் டைரக்டர் இறங்கவே இல்லை சார் அப்படின்னா. அதுக்கு ஒரு 3 பேர் இருப்பாங்க எங்கள் ஆஃபீஸ் படிக்கட்டு அப்படி அந்த பக்கம். சார் காரில் ஏறவே இல்லை சார் அப்படின்னு. இப்போ எனக்கு நான் காரில் இருந்துச்சு இப்படி உட்காந்துட்டு இருக்கேன், ஒரு புக்கை படிப்பேன், ஒரு பாட்டு கேட்பேன், ஏதோ ஷாப்பேன் ஏதாவது கேட்பேன். அப்புறம் எனக்கு வந்து அக்கறை ஆகணும், ஒரு அந்த மெதுவாக வந்து ஒரு சின்ன ஒரு ஹேமர் மாதிரி தலையில் அடிக்கணும், ஒரு பெல் சத்தம் கேட்கணும். சத்தோடனே அரைக்கு போகலான்னு சொல்லிட்டு அப்படியே ஏன்னா ஒரு 2 hours தான் ஒர்க் பண்ணுவேன். 4 hours தான் எனக்கு அதுக்குள்ளே நடந்தால் போதும் அப்படின்ற மாதிரி. பட் பாண்டியராஜன் ஒர்க்ஸ் 8 hours வெரி ஷார்ப்லி அண்ட் ஹி கம்ப்ளீட்ஸ் த மூவி. ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். ஆக்சுவலி இந்த படத்தில் வந்து என்னை வந்து திடீர்னு ஒரு நாள் பன்னீர் சோடா குடிக்கல அன்றைக்கி. நான் சும்மா வந்தேன் அன்றைக்கி வந்து ரொம்ப சீரியஸான மதியானமே வந்துட்டான். ஏன்டா நைட் தானடா ஒரு இல்லைன்னா நான் வந்து ஒரு கதை சொல்லணும். சரி ஏதோ கதை சொல்ல போகிறோம். இதுக்கு முந்தி என்ன ஆச்சுன்னா தலைவன் கதை வந்து கதை சொன்னான். அந்த படத்தில் வந்து நான் வந்து ஒரு 2 மேனேஜரை வேலை செஞ்சேன். ஒரு மேனேஜரை வந்து இவனுக்கும் விஜய் சேதுபதிக்கும் நடுவில் ஒரு சின்ன மேனேஜரை வேலை செஞ்சேன். அது வந்து ஏதோ இவங்க 2 பேருக்கும் ஒரு சின்ன ரிஃப்ட் இருந்துச்சு போல. அப்புறம் சொன்னே என்னடா சொல்கிறேன் அப்படி, நீ நல்லவன் அவனும் நல்லவன், ரொம்ப தங்கமான பையன், என்னடா ஆச்சு அவனுக்கு? இல்லைன்னா ஏதோ ஒரு சின்ன இதுவாக இருக்குண்ணே, வாடா நீ வாடா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பர்த்டே. அது வந்து பெரிய சோடா குடிக்கிறேன் நான். ஆக்சுவலாக அதை தமிழில் இருக்க 1000 பேர் வந்து சோடா குடிப்பாங்க, பன்னீர் சோடா. அந்த இடத்துல வந்து இவங்க 2 பேரும் உட்கார வச்சு 2 பேருக்கும் பன்னீர் சோடா ஊற்றி கொடுத்து பேசின உடனே 2 பேரும் நண்பராகி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துருக்காங்க ஒரு 2-3 சோடாக்குள்ளே. அப்புறமா அறிவிச்சிட்டாங்க படம் தலைவன் தலைவிட்டாங்க. சரி தலைவன் ஓகே, தலைவி யாரான்னு கேட்டேன்.
தலைவர் வந்து ஒரு புது பொண்ணா, அழகான பொண்ணா சூஸ் பண்ணலாம் சார். கதை சொல்லிட்டு அந்த தலைவன் கண்டுபிடிச்சா ஒரு ஈக்குவலாக பண்ணேன். யார் நான் ஒருத்தர் இருக்காடா, தலைவி இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு நித்யா நான் சொன்னேன். ஆனால் நல்லா இருக்குண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ப்ரொடியூசர்லாம் வந்து பார்த்தோன்னே அவள் ஃபோன் பண்ணி சொன்னேன். அப்படியே சார் கதை சொன்னோன்னே எங்கள் ஆஃபீஸ்லேருந்து கதை சொன்னான். அவள் கதை கேட்டு விழுந்து சிரிக்கிறேன். ரொம்ப ஃபேசினேட்டிங்கான ஒரு ஆள் பாண்டியராஜன். கதை சொல்லிட்டாங்கன்னா கதையை சொல்லி மயக்கிடுவான். அவன் ஒன்று பயங்கரமாக சிரித்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு அவள் ஒரு பாம் போட்டான். ஒரு பாம் அலறிட்டான். அவங்க ப்ரொடியூசர்ஸும் இல்லை வேணாம், ரொம்ப காஸ்ட்லி நம்ம அலாட் பண்ண ப்ராஜெக்ட். அப்போ நான் சொன்னேன், டே ஒரு எக்ஸ்ட்ரானரி ஆக்டர்ஸ் தான், டோன்ட் கோ பை யுவர் அரித்மெட்டிக்ஸ், ஜஸ்ட் சி த டேலண்ட். அப்புறம் கடைசியில் நெகோஷியேட்லாம் பண்ணி அவங்க ஒரு அமௌண்ட் சொன்னாங்க. ஒரு மாதம் கிட்டத்தட்ட நெகோஷியேட் பண்ணி இவங்க பயங்கரமாக நெகோஷியேட் பண்ணி கடைசியில் அவள் என்ன கேட்டாலும் அதே கொடுத்தாங்க. ஆக்சுவலாக அவள் அப்படி தான் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த படம் எனக்கு தெரியும் உள்ள வந்து. அதுக்கப்புறம் என்ன கேட்டான், சார் நீங்கள் அந்த பொண்ணுக்கு அப்பாவை நடிக்கணும் அப்படின்னு சொல்லி. ரொம்ப நல்லதுப்பா, அவள் என்ன கேட்டாலும் அதில் இன்ட்டு 2 போட்டுக்க அப்படின்னு. அப்படியே ஓன வந்தால் அதுக்கப்புறம் தான் இந்த படத்தை தான் கதை சொல்லிட்டு வந்தான். எனக்கு பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு ஆக்ட், பேசிக்கலி ஐ டோன்ட் வாண்ட் டு ஆக்ட். I want to stand behind the camera. I don't want to stand in front of the, because it gives me so much of freedom to be behind the camera actually. அப்புறம் இந்த படத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு கதை சொன்னோம். கதை தான் திருப்பி சொன்னோம். அப்படியே ஏமாற்றிக்கிட்டே இருக்கோம். ஒரு ஏமாற்றி கதை சொல்லியே ஏமாற்றிடுவான். அவன் வந்து சொன்ன உடனே, டே நல்லா இருக்குடா அப்படின்னு. ஏன்னா என்னை மாதிரி கதை சொல்கிறான், ஒரு த்ரில்லர் கதை. கொலைகளெல்லாம் நடக்குது. அப்புறம் என்ன, டே என்னடா அப்படின்னு சொன்னேன். இல்லைண்ணே உங்களை மாதிரி இல்லைண்ணா, இது ஒரு மாதிரி டார்க் காமெடியாக பண்ண போகிறேன், சிரிச்சு பண்ணுவாங்களே. சரி நல்லா இருக்கடா, சூப்பராக இருக்கடா. ஆனால் நீங்கள் இந்த கேரக்டர் நடிங்க, அந்த போலீஸ்கார கேரக்டர் அப்படின்னு சொல்லி. அப்படியா சரி ரைட்டு. இது தொப்பை கப்பெல்லாம் பெருசாக இருக்கா, இல்லைன்னா நேச்சுரலாக இருக்குண்ணே அப்படின்னா. போலீஸ்காரங்களுக்கு அப்படி தானே இருக்குது, தொப்பையெல்லாம் நல்லா தான் இருக்கும் அப்படின்னா. சரி ரைட்டுன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து ஐ திங்க் 20 நாள் 25 நாள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்க 2 பேரும் நடிச்சது. அதுக்கப்புறம் அந்த 2 குட்டிங்க ரொம்ப வெரி ஸ்மார்ட் அலெக்ஸ் 2 பேரும் விட்டின்னு உடனே டக்கு. ஒன்று வந்து மணிரத்னம் ஆஃபீஸ்லேருந்து என்ன சி ஆமாம் அங்கே அந்த பாப்பா ஒரு பயங்கர டான்ஸர். வித்தின் ஃபேஸில் அப்படியே ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஷி வில் ஷோ ஆல் த திங். ரொம்ப நல்லா இருந்துச்சு. போர் அடிக்கிறா இல்லை போர்னு இறங்குறேன் சரின்னு. பன்னீர்சூடா வந்தா பன்னீர்சூடாக்காப்பா டே. ஸோ இந்த பையன் நல்லா இருந்துச்சான். இந்த பையன் நீங்கள் இந்த வாத்தியாரா நீங்கள்? ஓகே உட்காருங்க. அப்புறம் தம்பி நடிக்க வச்சான். அவனும் படத்தில் நடித்தான். நல்லா நடிப்பான். ஆக்சுவலாக நான் டேரக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். என்கிட்ட நல்லா நடிப்பான். டீச்சிங்கே அதுதான். அண்ணன்ட்டே நடிப்பான். அப்படி அண்ணே நல்லா இருக்கீங்களா அண்ணே அப்படிம்பான். அவனுக்கு எதாவது வேணால் நல்லா இருக்கீங்களான்னு கேட்பான். எதுவுமே வேணாலும் கண்டுக்கவே மாட்டான் ஆக்சுவலாக. ஸோ ரியல் லைஃப்பில் நடிச்சது அப்படியே நடிச்சிடுவான் ஆக்சுவலாக. வெரி குட் சோல் ஆக்சுவலாக. எங்கள் அப்பா மாதிரி அவன். அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட்டில் ஒருத்தர் கண்ணாடி போட்டு உட்காந்துருக்கான். அவன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். அவன் ரொம்ப ஒரு வெரி குட் ஆக்டர் ஆக்சுவலி. கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவான் தான். நான் மலையாள படத்தில் நடிச்சுக்கிருந்தேன். அப்போ ஒரு நாள் வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டான். நானும் ஒன்று நடித்தான். எனக்கு தெரியாது அந்த பெண். என்ன சார் அப்படின்னு வந்துட்டேன். யார் அது நீ என்னடா ஆச்சு உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு. சரி வந்தோடனே ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டேன். ஏர்போர்ட் வந்தோடனே என்ன பண்ணேன், அங்கே ஒரே கூட்டம் ஆச்சு. ஒரு ½ hour டைம் தான். அங்கே ஒரு ஏர்போர்ட்டில் புத்தக கடைகள் ரொம்ப அழகாக இருக்கும். நான் அந்த ஏர்போர்ட்டில் ஒரு அழகாக கேரளாவில் ஐ திங்க் கொச்சினுக்கு ஏர்போர்ட்டுக்குலாம் ஒரு சின்ன அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு கடை, 2 கடை இருக்குது. நான் ஒரு கடையில் போய் உள்ளே போய் புக்ஸ் பார்த்துருந்தேன். இவன் நேரம் வந்துட்டான். வந்து அந்த கடைக்காரர் வந்து, யோ யார் தெரியுமா அவர் அப்படின்னா. டேய் நீ ஏன்டா, அவர் ஏன்டா தெரியும் என்னை பற்றி கேரளாவில், உனக்கு யார் தெரியுமா அவர் அப்படின்னா. அவன் பயந்துட்டான். என்னடா அது, இந்த அவங்களே ஏற்கனவே பாண்டியமாங்க நம்மளை ஆக்சுவலாக. இந்த போரிக்கு பாண்டிங்க 2 பேர் வந்து என்னடா பண்ணுறாங்கன்னு வந்து ஒரே மிரட்டான். டேய் விட்றா என்னடா பேசுகிறேன், காசு கொடுக்கணும். ஏய் அவர் யார் தெரியுமா, அவருக்கு நீ காசு வாங்குறேன்றான். கடைக்காரன்ட்ட காசு வாங்குறேன்னு முறட்டுறாங்க அவன். நான் விட்டேன், ஓஹோ சூப்பர் பார்ட்டி பாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்கள் ஃபைட்டில் தான் பண்ணோம் ஒன்றும் சவுண்டு. சரின்னு உட்காந்து என் பக்கத்துலேயே போட்டாங்க. என் பக்கத்தில் போட்டு அவன் பக்கத்தில் அவன் அசிஸ்டண்ட் வர நடுவில் உட்காந்துருக்கான். ஏர் ஹோஸ்டஸ் ஃபஸ்ட்டு செய்கிறான். ஏர் ஹோஸ்டஸ், ஏய் அவர் யார் தெரியுமா. டேய் என்னடா இது எனக்கு புரியவே இல்லை. யார் தெரியுமான்னு என்ன ஏன்டா தெரியணும், ஏர் ஹோஸ்டஸ் ஏன்டா என்ன தெரியணும் அப்படின்னு ஒரே திட்டு ஒரே சண்டை. அவருக்கு என்ன நீ டீ கொடுத்தியா காஃபி கொடுத்தியான்றான். இது என்னப்பா இவ்வளோ மோசமான அன்பாக இருக்குது. இது என்ன அன்பா இல்லை ஏதோ அராஜகம் பண்ணுறானான்னு தெரியல ஆக்சுவலாக. அப்புறம் முடிச்சா சரி அந்த அம்மா போயிட்டாங்க. அப்புறம் அசிஸ்டண்ட் வச்சு 2 ஐ திங்க் 45 minutes 1 hour வச்சு செஞ்சுக்கிட்டே இருக்கான். அவன் என்னன்னு தெரியல. பண்ணிவிட்டு தலைவர் இறங்கி மூத்திரம் அடிக்க போனார். அப்புறம் நான் வந்து கேட்டேன், ஏன்ப்பா எப்படிப்பா வந்து வேலை செய்யுது அப்படின்னு. அவன் நீ பார்த்தான்,
அப்படி தான் சார் இருக்கேன் அப்படின்னா. அதே மாதிரி இன்றைக்கி போய் அவனுக்கு ஆப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு எக்ஸென்ட்ரிக்கான ஒரு நான்லாம் எக்ஸென்ட்ரிக் இல்லை, என்னை விட பயங்கர எக்ஸென்ட்ரிக்கான நல்லா இருக்காங்க ஆக்சுவலாக. இப்போ வந்து அந்த மேடலில் வந்தால் பாருங்க. ஸோ இட்ஸ் வெரி ஆனால் வெரி குட் ஆக்டர், வெரி பேஷனேட் ஆக்டர். கொஞ்சம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் ஆக்சுவலாக. பப்ளிக்கில் பிஹேவ் பண்ணும்போது அதுக்கு இல்லைன்னா அந்த பிஹேவியருக்கு ஒரு இடம் தேவைப்படுது. பட் இஸ் ஐட்ஸ் குட் சோல் ஆக்சுவலாக. இஸ் ரியல் ஆக்ட், ரொம்ப பயங்கரமாக ஆக்ட் பண்ணுறான். நான் பார்த்தேன், விழுந்து ஆக்ட் பண்ணுறான். ஆனால் அவனுக்கு கொஞ்சம் ஆக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 10 பேர் அவன் போடணும், அவன் பாதுகாப்பு போடணும். யானையை வந்து பாத்ரூமில் கூட்டு உள்ள பட்டம் கதை ஆக்சுவலாக. யானை வந்து காட்டில் குழுக்கும், பாத்ரூமில் கூட்டு அவங்களுக்குன்னா என்ன ஆக்சுவலாக பாத்ரூம்லாம் உடச்சி விட்டுணும், அது மாதிரி கேட்டுறேன். இட்ஸ் குட் 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 பாய், ஐம் ரியலி ஹாப்பி டு. அப்புறம் சார் பாண்டியராஜன் எப்படின்னா ஒரு நல்ல, நான் வந்து எப்படின்னா நடிகரில் தேர்ந்தெடுக்க நான் வந்து கிராமங்கள்லாம் போவேன், இப்படியே ரோட்டில் போவேன், இப்போ டீ குடிப்பேன், டீ கடையில் யாராவது இருந்தாலும் முறைப்பேன், அப்படியே அவன் முறைப்பான், வாடா அப்படின்னு கூப்பிட்டு வருவேன். பாண்டியராஜன் அப்படி இல்லை, இப்படி திரும்பும்போது யாரும் நின்றான்னு நடிக்க விட்ருவோம், பாப்பா அவன் பாப்பா அப்படி கூப்பிட்டுருவான். அப்படிதான் ப்ரொடியூசர் வந்திருக்காரு அன்றைக்கி. ப்ரொடியூசர் வந்து நின்று பாண்டியராஜன் எப்படி இருக்கீங்க அப்படி பார்த்து சார் வாங்க சார் ஆக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டு வந்து அவரே வந்து போலீஸ்கார ஆகிட்டான். அவருக்கு டயலாக் சொன்னால் நான் இப்போ எப்படின்னா அவரும் நானும் காம்பினேஷன் சொன்னால் அவரு நான் ஒன்று சொன்னால் ஆக்ஷன் அப்படின்னோடனே அவர் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் ஆரம்பிப்பார் ஆக்சுவலாக. ஏன்னா ஐயோ நம்மளை இப்படி வாழ்ந்து போய் நடிக்க வச்சிட்டானே, அது இந்த ஆளுக்கு போய் நடிக்க வச்சிட்டானே, இதெல்லாம் ஓடும், அது தெரியும் நம்மளுக்கு. இப்போ என்ன பண்ணுறது, டயலாக் என்னென்னமோ பேசுவார் ஆக்சுவலாக, என்னை விட்டுருப்பான்லாம் பேசுவார் ஆக்சுவலாக. ஸோ அப்போ அவருக்கு நான் வந்து ஆக்டர் மட்டும் இல்லை, அந்த அவருக்கு நான் டைரக்ட் பண்ணிப்பேன். இவர் போகிறதுக்கு முந்தைய ஒரு டைலாக்லாம் சொல்லி அப்போ நானே பாண்டி இவ்வளோ வேணாண்டா பாண்டி, அவர் கம்மியாக பண்ண போயிருந்தா ஏன்டா இப்படி பண்ணுற அவர் போட்டு, ஏன்டா வேணும்னே பிரச்சனை, காசு நல்லா தானே கொடுக்குறாரு, ஏன்டா அவரை போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என் கூட வந்து த்ரூ அவுட்டு அவர் வந்து ஆக்ட் பண்ணிக்கிறார். ஒரு சினிமாவில் எப்படி இன்னசென்ட்டாக இருக்க முடியும்னு தெரியல. பட் ஐவ் சீன் அ ரியல் பர்சன் ஹூ இஸ் ஆல்வேஸ் இன்னசென்ட், வெரி ஸோ குட் ஹார்ட்டட் மேன் ஆக்சுவலி. அவர் ரொம்ப நாள் வாழணும்னு நான் வந்து இந்த இயற்கை நடிக்கிறேன். ரொம்ப குட் ஹார்ட்டட், ஒரு சூதுவாதே தெரியலாமல் இருக்கார், எப்படின்னே தெரியல எனக்கு. என்னப்பா உனக்கு என்ன இன்னைக்கு நாளைக்கு வந்து இன்னைக்கு ஊருக்கு போகிறேன் நைட்டு, ஒன்று சொல்கிறார் வந்து நாளைக்கு ஃபங்க்ஷன் இருக்குது, அது ஒரு தடவை போகிறேன், இதுக்கு மேலே என்ன வேணும் பேசுறதுக்கு இருக்குது, நான் ஒன்று பேசிட்டேன், நாளைக்கு என்ன பேசுறது இருக்குது. அவர் சொல்கிறது வந்து நான் டிக்கெட்டு போட்டுருங்க, வர்றதுக்கு டிக்கெட்டு மாற்றிடுங்கன்றார். ஸோ இட்ஸ் ஸோ குட்னஸ், நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க சார். நீங்கள் வந்து தமிழ் சினிமாவுடைய அந்த ப்ரொடியூசருக்கு அது ரொம்ப கஷ்டமான, அது நிறைய பேர்லாம் வந்திருக்காங்க சார், ரொம்ப கஷ்டமான அது நீங்கள் வந்திருக்கீங்க. கொஞ்சம் பார்த்து அடிக்கடி சேரில் உட்காருங்க, நின்றுக்கிட்டே இருங்க, அதில் உட்காந்துன்னா ஒரு மாதிரி ஆகிடுவீங்க ஆக்சுவலாக, அப்படிலாம் வந்துடும். அதனால் கொஞ்சம் ப்ளீஸ் மெயின்டைன் யுவர் இன்னசென்ஸ் சார். அப்பப்போ வெளியே போயிருங்க சார், அந்த ரூம்குள்ளே போகாதீங்க இப்போ. ஓகே, ஸோ சச் அ குட் மேன். அவர் வந்து நீங்கள் இதுக்கும் வந்ததுக்கும் ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் வந்து இந்த தேர்தலையும் போட்டிக்கிட்டார் ஆக்சுவலாக, முடியலை அவர்னால போட்டு. அப்புறம் நான் தான் சொன்னேன் ஸோ சூப்பர் சார் அப்படின்னேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரியாக அவர் வந்து இந்த தேர்தலில் தோற்றுட்டு இருந்தீங்க சார், எக்ஸ்ட்ரானரி தான் தோற்றிங்க, அது தப்பே கிடையாது. ஏன்னா யாருமே நினைக்கல ஆக்சுவலாக, சூறாவளி அடிக்கும்னு நினைக்கவே இல்லை ஆக்சுவலாக. ஸோ இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். இந்த படத்தை பாருங்கள். ஐ டோன்ட் சே இட்ஸ் எ கிரேட் ஃபிலிம், பட் இட்ஸ் எ வெரி ஹார்ட் கோர் என்டர்டெயின்மெண்ட். ரொம்ப சிரிச்சு நல்லா ஜாலியாக, என் படமாலாம் இருக்காது. ஏன்னா என் படம்லாம் ஒரு மாதிரி இருக்கும், தலையெல்லாம் இருக்கும், டேபிளில் கண்ணை மூடிக்கலாம் பார்ப்பீங்க, அப்படிலாம் கிடையாது. இது நல்லா சிரிச்சு கண்ணை திறந்து விழுந்து சிரிச்சு பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். இந்த படம் பார்க்கலே தெரியுது, இந்த படம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இட் கிரியேட்டட் அ ஃப்ரிஸ் ஆக்சுவலி, இட் கிரியேட்டட் ஒரு லாட் ஆஃப் கொஸ்டின் மார்க்ஸ். ஸோ ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி அ பிக் ஹிட். தேங்க்யூ ஸோ மச்.